ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 17 இருக்கும். எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும் இல்லையா, அதுக்காக நான் வந்து காலையில் தைராய்டு டேப்லெட் சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour ஆனதுக்கப்புறம் மல்லி தண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சு குடிச்சுப்பேங்க. இன்றைக்கி நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு பப்பாளி பழம் கொடுத்து விட்டேன். அதில் மீதமுள்ள பப்பாளி பழத்தை அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டேன். 11 மணியை போல் ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கடைக்கு வந்துட்டோம். பசங்களுக்கு பழங்கள்லாம் இல்லை, ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கு. வீட்டுக்குமே வெஜிடபிள்ஸ் எல்லாம் இல்லை. இந்த சுண்டைக்காய், சுண்டவத்தல் இதெல்லாம் வந்து இந்த கடையில் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதுக்காக இங்கே வந்துடுறது. மேக்ஸிமம் இப்போல்லாம் கொஞ்சம் கசப்பான பொருட்கள்லாம் அதிகமாக சேர்த்துக்கிறேன் சாப்பாட்டில். இந்த பலாக்கா வந்து கொஞ்சம் பிரியாணி போட்டால் நல்லாயிருக்கும். நிறைய கல்யாணத்துல எல்லாம் சாப்பிட்ருப்போம்ல, அதனால் இந்த மாதிரி பலாக்கா வந்து கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து பிரியாணி போட்டுருவேன். அதுக்கான ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் மாமா வந்து பழங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்குவார். எனக்கு அந்தளவுக்கு பழங்கள் பெருசாக ஒன்றும் பரிச்சயம் கிடையாது, பார்த்து வாங்குறதில்ல. பார்கெயின் பண்ணுவேன், இது என்ன இவ்வளோ சொல்லியிருக்கீங்க, அது அவ்வளோ சொல்லியிருக்கீங்க, இதுக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பனே தவிர, இந்த பழங்கள் எல்லாம் பார்த்து வாங்குறது, காய்கறிகள்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து வாங்குற விஷயங்கள் எல்லாம் மாமா வந்து ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த மனுஷன் நல்லா பார்த்து வாங்குவாப்பில். மாமா ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடித்தாங்க. அந்த பழக்கடையிலேயே நான் ஒரு மாதுளை ஜூஸ் கொடுத்தேன். வித்தவுட் சுகரில் தான் குடித்தேன். எனக்கு சுத்தமாக சுகர் வேண்டாம், பழத்தோட சுகர் மட்டும் போதுங்கிறது மாதிரி பழத்தோட சுகர் மட்டும்தாங்க ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், எனக்கு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்தா கூட வெயிட் லாஸ் ஆகாது, அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இல்லைன்னா 1க்கு 2 கிலோவாக அடுத்த நாள் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் நான் சுகரை எல்லா வகையிலையுமே அவாய்ட் பண்ணிப்பேன். டீ, காஃபியாக இருக்கட்டும், ஜூஸாக இருக்கட்டும், எல்லா வகையிலையுமே நான் வந்து சர்க்கரையை அவாய்ட் பண்ணிப்பேன். அப்போ தான் எனக்கு வெயிட் லாஸ் ஆகும். உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை, பனங்கல்கண்டு, பனங்கருப்பட்டி அந்த மாதிரி கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சுத்தமாக என்னால் அவாய்ட் பண்ண முடியலைங்கிற பட்சத்துக்கு, அவாய்ட் பண்ண முடிஞ்சதுன்னா தாராளமாக நீங்களும் அவாய்ட் பண்ணுங்கள். மதியத்துக்கு பசங்களுக்கு வச்சு விட்ட தக்காளி சாதத்தில் கொஞ்சம் பீக்கங்காய், முட்டை பொடி மாஸ் போட்டு அப்படியே பொரியல் பண்ணிவிட்டு, கேரட் வந்து ஒரு 4-5 துண்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். வரும்போது இளநி வாங்கிட்டு வந்தோம். ஓவர் ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஈவினிங் ஒரு 4 மணியை போல் இந்த மாதிரி இளநி மாமா வெட்டி கொடுத்தாங்க. அதில் உள்ள அந்த இதையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டேவை இப்படி தாங்க கம்ப்ளீட் பண்ணேன். இதுக்கப்புறம் வேறு எதுவுமே சாப்பிடல. மத்தியானமே கொஞ்சம் காய் நிறைய எடுத்து வச்சுக்கிட்டேன்னா அதனால ஃபில்லிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மாமாவி தன்னை கிளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.